சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேல கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவ என்னமா பச்சை குழந்தையா இடுப்புல தூக்கி வச்சுட்டு வரதுக்கு? நானும் கூப்பிட்டேன், உங்க அம்மாவும் கூப்பிட்டாங்க. அவ தான் புடிவாதமா வரமாட்டேன்னு ஆட்டோலே உட்கார்ந்துட்டு இருந்தா. நீங்க வந்து கூப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டக்குன்னு போயிட்டா. ஏன்பா அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? இத பாருப்பா, அவ புடிச்ச முயலுக்கு 3 கால் தான்பா. அவ என்ன செய்யறாளோ என்ன நினைக்கிறாளோ அதுதான் சரின்னுவா. அவ பட்டு தான்ப்பா திருந்தணும். சரிப்பா, உன் மாமியார் மேல காத்துட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். என்னடி அத்தை, நீ கூப்பிட்டு மேல வரலையா? நாங்க போறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா? அட விடுங்கம்மா, அவ எப்பவுமே அப்படித்தாம்மா. எடுத்தோம் கவுத்தோன்னு புரியாம பேசுவா. ஆமா, நேத்து உன் அத்தை கிட்ட பட்டுப்புடவை கொடுக்க போனியே, வாங்கிக்கிட்டாங்களா? என்னாச்சு மகா, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, நேத்தே உனக்கு 2-3 தடவை போன் பண்ண, நீ போனே எடுக்கவே இல்ல. சரி, வேலைக்கு போயிருப்பேன்னு விட்டுட்டேன். என்னாச்சு? உன் அத்தை வாங்கிக்கிட்டாங்கல்ல? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன் புடவைய மீட்டு தரத்துக்கு நீ யாருன்னு கௌரி ஒரே சண்டை. என் பொண்ணுக்கு சொல்லியா தரணும்? மகா முன்னாடியே அந்த புடவையெல்லாம் கொளுத்திட்டா. அது மட்டுமா? அப்பா விடுங்கப்பா, அதுதான் முடிஞ்சிருச்சு இல்ல. அது ஒன்றும் இல்ல அத்தை, அம்மாவோட கோபம் இன்னும் தீரல. நான் அந்த வீட்டுக்கு மகா இல்லாம வரணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. மகா இல்லாம போக மாட்டேங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் அம்மா மனசு மாத்தணும். மாப்பிள்ள, கொஞ்சம் கொஞ்சமானா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு? இதே தாம நானும் சொல்றேன். நீங்க 2 பேரும் தனி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. சரி, நீங்க நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழ போறீங்கன்னு பார்த்தா தினம் தினம் உங்க அம்மாவை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அவளும் எதையாவது சொல்லி உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப உங்க வாழ்க்கையை எப்பதான் சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க? என்ன சம்பந்தி அம்மா மனசு மாறவே மாறாதா? இதுக்கு என்னதானே தீர்வு? ஒரு தீர்வு இருக்கு. என் மருமகளும் மகனும் சேர்ந்து எங்க 2 பேரையும் தாத்தா பாட்டி ஆக்கணும். என்ன பாக்குறீங்க? பேரனோ பேத்தியோ பெத்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ எங்க உங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிடுறது? குழந்தைய பார்க்க அவளே உங்க வீட்டுக்கு வந்துருவா. வேற குழந்தை எடுத்து கொஞ்ச நாளே உங்க மேல இருக்கிற கோவெல்லாம் பறந்து போயிடும். மக மட்டும் வேணும்னு சொல்றவ குழந்தை பிறந்த உடனே மருமக வேணான்னு சொல்லிடுவாளா? குழந்தையோடு போயிட்டா குழந்தைக்கு மட்டுமா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட முடியும்? மருமகளே சேர்த்து தானே கூப்பிட முடியும். என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க அண்ணன். மகா, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பேரனியோ பேத்தியோ பெத்து அவங்க கையில கொடுமா.
என்னடா பேசாம இருக்க? ஏதாவது நல்ல செய்தி சொன்னாதான் சந்தோஷமா இருப்போம். மகா எப்பமா குழந்தைய பெத்துக்க போறீங்க? அது மங்களமா, இது எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற முடிவு கிடையாது. இதை பற்றி நானும் மகாவும் பேசி சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுங்க. ஆனா நல்ல முடிவா எடுங்க.